ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, சமீபத்தில் இறந்த உன் உயிரான உறவுக்கு மட்டுமின்றி உன் முன்னோர்களுக்கும், அதாவது உனது தாத்தா பாட்டிகளுக்கும் நீ மிகவும் பிடித்தமான குழந்தை. நீ அவர்களில் சிலரை பார்த்திருக்கவும் கூட மாட்டாய். ஆனால் உன் மீதும், உன் வாழ்க்கை மீதும், உன் சந்தோஷத்தின் மீதும் அதீத அக்கறை உடையவர்களாய் உள்ளனர். இதற்கு காரணம் உன் தாய் தந்தை செய்த புண்ணியமும் அவர்கள் செய்த பூஜையும் மட்டுமே. இது நாள் வரை அவர்களின் ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்கி இருந்தது. உன்னால் சாப்பாட்டிற்கே போதிய பணம் இல்லாத சூழ்நிலையை அனுபவித்தாய். காரணமே இல்லாமல் உன்னை சுற்றியுள்ள அண்டை வீட்டுக்காரர்களும் சண்டையிட்டனர். உன் மற்ற நெருங்கிய உறவுகளும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக புரிந்து கொண்டு நீ ஒரு மிக மோசமான ஆள் என்று உன் குணத்தை பார்க்காமல் உன் பேச்சை பார்த்து உனக்கு பல்வேறு இழிவான பெயர்களை கொடுத்தனர். சரிதானே நான் சொல்வது? இது போன்ற கெட்ட நிகழ்வுகள் மட்டுமே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தேறியது. இனியும் இது மாதிரி நிகழ்வுகளே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து விடுமோ என்று கூட நீ பயந்து போயிருக்கலாம். நான் சொல்வது சரிதானே? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் கர்ம வினையை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? உன் கர்ம வினை என்று நான் சொல்வது உன் கெட்ட நல்ல செயல்கள் மட்டுமின்றி உன் முன்னோர்கள் செய்தார்கள் பார், அந்த கெட்ட காரியத்தின் விளைவுகளும் உன்னை மட்டுமே வந்து சேர்ந்திருந்தது. இது உன் முன்னோர்களுமே அறிந்திருக்க மாட்டார்கள். மேன்மேலும் உன் கர்ம வினைகள் உன்னை இது நாள் வரை ஆட்டி படைத்ததால் உன்னால் அமாவாசை போன்ற நாட்களில் கூட இவர்களுக்குரிய சரியான பூஜையை உன்னால் சரியாக செய்ய முடியாமல் போயிற்று. உன் கெட்ட கர்ம வினையானது எங்கே நீ முன்னோர்களுக்கு சரிவர பூஜை செய்துவிட்டால் நன்றாக வாழ்ந்து விடுவாய் என்று, மேலும் உன் துன்பம் என்ற பாதாள படுகுழியில் தள்ளவே உன்னிடம் அமாவாசை அன்று பார்த்து உன்னிடம் போதிய பணம் கூட இருந்திருக்காது. நான் சொல்வது சரிதானா என்று நீயே யோசித்து பார். உன் வீட்டில் நடந்தது என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் நீ அமாவாசை அன்று அவர்கள் உன்னை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்த நாட்களில் நீ வேறு எதையாவது இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்ததாலும் அவர்களுக்கு திருப்திகரமாக, சந்தோஷமாக, ஆத்மார்த்தமாக குடிப்பதற்கு நீரை கூட தராததாலும் நீ அவர்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று உணவு படைத்தாயே ஒழிய அவர்களில் யார் ஒருவரின் பெயரையாவது உச்சரித்து அன்பாக சொல்லி உணவு சாப்பிடுங்கள் என்று முகத்தில் புன்னகையோடு சொன்னாயா? இல்லையே. உன் கஷ்டங்களை உன் மனதினில் மட்டும் வைத்து கொள்ளாமல் அவர்களிடம் பகிர்ந்து விட்டதால் அதையே அவர்கள் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு சென்றனர். ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள். இதுதான் உன் வாழ்வினில் இது நாள் வரைக்கும் துன்பங்கள் தொடர்ந்ததற்கான காரணமாகும். வீட்டிற்கு விருந்தாளிகள் வரும்போது அவர்கள் மனம் நோகாமல் உன் கையில் பணம் இல்லை என்றாலும் பிடித்த உணவு செய்து கொடுத்து உணவு பரிமாற வைப்பதில்லையா? அவர்களிடம் போய் நீ உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்வாயா? இல்லையே. வீட்டிற்கு வந்தவர்களை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும், இது மட்டும்தானே உன் மனதினில் இருக்கும். அதுபோல்தான் இந்த அமாவாசை நாளிலும்
கடவுள்களையே நினைத்து கொண்டிருக்காமல், உன்னை சுற்றியுள்ள நிகழ்வுகளையே நினைத்து கொண்டிருக்காமல், உன் முன்னோர்களை நாள் முழுவதும் உன் கண்ணீர் கதைகளை சொல்லாமல் சந்தோஷமாக மட்டுமே வைத்துவிட்டு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களோடு அன்று ஒரு நாள் நீ எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு சொம்பு நீர் சந்தோஷமாக கொடுத்தால் கூட அதை பருகிவிட்டு ஆயுஷ்மான் பவ என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆயுஷ்மான் பவ என்றால் நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையுமே நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக வாழ்வதாகும். மேலும் நீ நினைத்தபடியே நடக்க இவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு உறுதுணையாக இருக்கும். உன் முன்னோர்களின் இந்த ஆசீர்வாதம் போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைக்க. உன் உடன்பிறப்புகள் அவர்களிடம் இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதால் தான் பல பெரிய தவறுகளை எல்லாம் செய்துவிட்ட போதிலும் தான் எதுவுமே செய்யாதது போல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் உன்னையும் கீழ்த்தனமாக பேசுகிறார்கள். பேசிவிட்டு போகட்டும், அவர்கள் உன் கெட்ட கர்ம வினைகளை அள்ளி எடுத்து செல்கின்றனர் என்று மனதளவில் சொல்லிக்கொண்டு அமைதியாக இரு. மேலும் உன்னால் முடிந்தால் பசு மாடுகளுக்கு வாழைப்பழத்தை 6, 9, 12 என்ற எண்ணிக்கையில் இந்த நாளில் தானம் கொடுக்கலாம். இதுவும் உன் சந்ததியினரை வாழ வைக்கும். அன்று ஒரு நாள் முழுவதும் சரி, தினமும் செய்தாலும் பரவாயில்லை. உன் வீட்டின் முன்னரும் உன் வீட்டு மாடியிலும் பறவைகளுக்காக தண்ணீர் வைக்கவும். இப்பறவைகளின் மூலம் வருவது உன் முன்னோர்கள் மட்டுமே என்று உணர்ந்து செயல்படு. இப்படி ஒவ்வொரு மாதமும் நீ செய்து வந்தால் உன் இல்லத்தில் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையே ஆனாலும் மகிழ்ச்சி மட்டுமே தங்குவது உறுதியாகும் அம்மா. மேலும் உன் வீட்டில் செல்வமும் பெருகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.